வெள்ளையாவதற்காக போடப்படும் குளுட்டாத்தயான் ஊசி சம்பந்தமாகவும் அதனுடன் சேர்த்து க்ரீம்கள், டேப்லெட்ஸ்கள், இதனுடைய எஃபெக்ட்ஸ்கள் என்னங்கிற உடம்பில். குளுட்டாத்தயான் என்பது ஒரு ட்ரைபெப்டைடு என்று சொல்லுவோம் நாங்கள். அதாவது 3 அமைனோ ஆசிட்கள் இணைந்து உருவாக்கப்படுவது. இது எங்கள் உடலினாலேயே உருவாக்கப்படும் ஒரு பொருள். ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்று நாங்கள் சொல்வோம். ஒரு மருந்தாகவும் நாங்கள் நோயாளிகளுக்கு பாவிக்கிறோம். முக்கியமாக கேன்சர், மற்றது லிவர் டிசீசஸ், மற்ற ஆல்கஹாலிசம், இதனால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மருந்து இது. இந்த மருந்தை தொடர்ந்து எடுக்கிறார்கள் வெள்ளை நிறமாகி கொண்டு போனாங்க. அதனால் தற்போது வெள்ளையாவதற்கும் இந்த மருந்தை பாவிக்க தொடங்கிவிட்டுள்ளார்கள். 6 வகையாக எங்களோட ஸ்கின் கலர்களை காணலாம். ஏன் எங்களோட கலர் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், இதில் மெலனின் என்ற ஒரு பொருள் ஒன்று எங்களோட தோலில் காணப்படுகிறது. அதில் ஒரு வகையான மெலனின் நாங்கள் சொல்லுவோம் பியோர் மெலனின் என்று சொல்லி, அதுதான் ரெட் மெலனின் அல்லது எல்லோ பிக்மெண்ட்ஸ் என்று நாங்கள் சொல்கிறது. அடுத்தது மெலனின்னு சொல்கிறது யூ மெலனின் என்று, அதாவது பிளாக் அல்லது ப்ரௌன் மெலனின் என்று நாங்கள் சொல்லுவோம். இது எவ்வளவுத்துக்கு ஒருத்தருக்கு இருக்குது என்பதை பொறுத்து அவர் வெள்ளையாக இருப்பார் அல்லது அவர் கருப்பாக இருப்பார். இந்த குளுட்டாத்தயான் என்ற பொருள் என்ன நடக்குமெண்டா, எங்களோட உடம்புக்குள்ளே இருந்து பிளாக் மெலனின் அளவை குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணது ரெட் மெலனின் அளவை கூட்டுறதால இது சிவப்பு நிறம் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த குளுட்டாத்தயான் எங்களோட உடம்பில் உள்ள கலங்களால் உருவாக்குறதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளுது. அடுத்தது நாங்கள் நிறைய எக்ஸசைஸை செய்து கொண்டிருந்தோம்னா குளுட்டாத்தயான் உற்பத்தி அதிகரிக்குது. மற்றது எங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் குளுட்டாத்தயான் அதிகரிக்கும் எங்களோட உடம்பில். மற்றது நோ ஸ்மோக்கிங்காக இருக்கணும். அடுத்தது ஆல்கஹால் ஒன்றும் பாவிக்கப்படாது. அடுத்தது குறைஞ்சது 6 தொடக்கம் 8 மணித்தாலும் நாங்கள் தூங்கி கூடியவர்களாக டெய்லி இருக்கணும். அவ்வாறு இருந்தால் அதிகமாக குளுட்டாத்தயான் எங்களோட உடம்பில் சுரக்கும் தானாகவே. அது எங்களோட உடம்புக்கும் பிரயோசனப்படும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக, அதே நேரத்தில் வெள்ளையாகவும் நாங்கள் மாறுறதுக்கு உதவி செய்யும். மற்றது நாங்கள் பார்ப்போம், இந்த குளுட்டாத்தயான்ஸ் மாறுறதுக்குரிய எவ்வகையான உணவுப் பொருட்களை நாங்கள் அதிகமாக சாப்பிட்டால் இந்த குளுட்டாத்தயானை உற்பத்தி செய்வதற்கு இந்த உடம்புக்கு உதவியாக இருக்கும் என்று பார்த்தால், நாங்கள் நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸுகளும் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்களும் சாப்பிட்றோம். கோழி இறைச்சி, அதாவது கொழுப்பு இல்லாத இறைச்சி வகைகள் சாப்பிடலாம். அடுத்தது வே புரோட்டீன் என்று உங்களுக்கு தெரியும், அந்த பாடி பில்டிங் செய்கிறாக்கள் பாவிக்கிறது. அதில் எல்லா வகையான அமைனோ ஆசிட்ஸும் இருக்கிறதால அது நல்லது. அடுத்து நாங்கள் பாவிப்போம் கறிகளுக்கு போடுற ஸ்பைசஸ் இருக்குது. மற்றது மஞ்சள், மற்றது ஏலக்காய், இவ்வாறான இந்த சாமான்கள் அதாவது ஸ்பைசஸ்ன்றது அதுகளில் இருக்கிறது. அடுத்தது செலனியம் ரிச் ஃபுட்ஸ் என்று இருக்குது. அதாவது சீஸ், லெக்யூம்ஸ், பருப்பு வகைகள், மற்றது ஃபிஷ், அடுத்தது எங்களோட ப்ரௌன் ரைஸ், இதுகளில் கூடுதலாக இருக்கும். அந்த செலேனியம் என்று சொல்கிற சாமான் அதுவும் அவசியமானது இது உண்டாக்குறதுக்கு. அடுத்தது சல்ஃபரும் அவசியம் இந்த உற்பத்தி செய்கிறதுக்கு. இந்த சல்ஃபர் கூடுதலான உணவுப் பொருட்கள் தான் காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, அனியன் அண்ட் கார்லிக். ஆகவே இப்படியான உணவு வகைகள் அதிகமாக நம்ம சாப்பிட்ட உடனே எங்களோட உடம்பாலேயே குளுட்டாத்தயான் உற்பத்தி செய்யப்படும் கூடுதலாக. அந்த உணவுகளிலேயே குளுட்டாத்தயான் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் அகத்தி இலைகள்னு சொல்லுவாங்க, ஸ்பினாஷ் உங்களுக்கு தெரியும், அவகாடோ உங்களுக்கு தெரியும். அடுத்தது வெண்டிக்காய் வகைகளில் கூடுதலாக இருக்குது. இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது அது கூட சேர்த்து விட்டமின் சி உணவுகளையும் சேர்க்கணும். விட்டமின் சி உணவுகளும் போது தோடை, மற்ற தேசிக்காய், அவ்வாறான உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டா அது முழுக்க அந்த அப்சர்ப் ஆகி உள்ளுக்கு போயிடும், எங்களோட உடம்புக்குள்ளே போய் சேரும்.
இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்ஜெக்ஷன்ஸ்கள் எடுப்பாங்க குளுட்டாத்தயான் வந்து அது மிக மிக பிரபல்யமானது இளைஞர்களிடத்து மற்றாக்கள் நடிகைகள் எல்லாரும் இந்த குளுட்டாத்தயான் உலகம் முழுக்கையும் பேசிக்கொள்ளப்படுற ஒரு சொல் குளுட்டாத்தயான் இன்ஜெக்ஷன்ஸ். அந்த இன்ஜெக்ஷன் போடுறதால நீங்கள் கவனித்து கொள்ளணும். நீங்கள் வந்து உங்களோட உடலில் நிறம் வந்து கிட்டத்தட்ட 5 லெவலில் இருக்கிறீங்களேன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது லெவலுக்குரிய இந்த வெள்ளையாக வர இயலாது. குறைஞ்சது நாங்கள் அந்த போடுற இன்ஜெக்ஷன்ஸால் நீங்கள் ஒரு லெவலை தாண்டலாம். 5வது லெவலில் இருக்கிறால் 4வது லெவலுக்கு வரலாம் அல்லது 3வது லெவலுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மற்றது இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சாதாரணமாக 4 தொடக்கம் 6 இன்ஜெக்ஷன்ஸ்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த மாற்றங்கள் விளங்கும். சில நேரத்தில் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்கள் எடுத்தாலும் 30 தொடக்கம் 40 விதமான ஆட்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் காட்டாது. அது சிலருக்கு 30-40 பேருக்கு நில் ரிசல்ட்ஸ், ஒரு ரிசல்ட்ஸையும் காட்ட மாட்டுது. அடுத்தது பார்த்தா இந்த மார்க்கெட்டில் இருக்கிற குளுட்டாத்தயான் ப்ராடக்ட்ஸ்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபேஸ் வாஷ் அண்டு விற்காங்க. அடுத்தது க்ரீம்ஸ் அண்டு இருக்குது, குளுட்டாத்தயான் சீரம் அண்டு இருக்குது. இதுகள் ஒன்றிலேயும் ஒரு பிரயோசனமும் இல்லை. அதுக்கு வீணாக நீங்கள் காசை செலவழித்து உங்களோட காசை வீணாக்காதாங்க. அதில் நாட் எஃபெக்டிவ் அட் ஆல். அடுத்தது சோப் அண்டு இருக்குது, குளுட்டாத்தயான் சோப், அதுலேயும் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் இந்த குளுட்டாத்தயான் மூலக்கூறுகள் மிக மிக பெரியது. டேப்லெட்ஸாக வருது, குளுட்டாத்தயான் டேப்லெட்ஸ் ரெண்டு மார்க்கெட்டில் இருக்குது. அது சேஃபானது, நல்ல டேப்லெட்ஸுகள். ஆனால் வந்து இது வந்து எஃபெக்டிவ் இல்லை இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த குளுட்டாத்தயான் இன்ஜெக்ஷன்ஸை எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். அது சாதாரணமாக 4 தொடக்கம் 6 இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு கலர் சேஞ்சோட காட்டும். மற்றது 1 தொடக்கம் 2 இன்ஜெக்ஷன்ஸ் சாதாரணமாக ஒரு கிழமை எடுக்க வேணும். இது ஒரு டெம்பரரியான ஒரு விடயமே தவிர பெர்மனண்ட்டாக உங்களோட வெள்ளை நிறம் ஒன்று உங்களுக்கு ஏற்படாது.